கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. பரலோகத்திலே ஏறக்குறை அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஒரு குறிப்பிட்ட கால அளவு இங்கே சொல்லப்பட்டிருப்பதனாலே இனி காலம் செல்லாது என்று அர்த்தம். அதே வேளையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசங்களும் நீண்ட அவகாசம் அல்ல, குறுகிய காலம், அரை மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லும்போது இது அவசரம் மட்டுமல்ல, கியூரியாசிட்டி, எதிர்பார்ப்பும் சேர்ந்ததாக இருக்கிறது. இனி சம்பவிக்க போவைகள் யாவை என்று ஒரு எதிர்பார்ப்போடு பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்போடு கூட இருக்கிறது. ஆன்டிசிபேஷன், நோயிங் தட் காட் இஸ் அபவுட் டு ஆக்ட் அண்ட் பிரிங் கிரேட் கலாமிட்டிஸ் ஆன் எர்த். பரலோக தேவன் இந்த பூமியிலே செய்ய போகிற மகா பெரிய காரியங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எச்சரிக்கையோடு இருக்கிறது. காலம் மிக குறுகிய காலமாக இருக்கிறது என்பதை, இந்த அமைதி, அந்த அரை மணி நேரமளவும் அமைதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 முத்திரையை உடைத்தல் என்பது 7 எக்காலங்கள் என்னும் நியாய தீர்ப்புக்கு ஆரம்பம். எனவே எக்காலங்கள் அறிவிக்கும் நியாய தீர்ப்புகள் தான் 7ஆம் முத்திரை ஆகும். இந்த எக்காலத்தின் நியாய தீர்ப்பு ஒரு பகுதி நியாய தீர்ப்பு தான். 3:1 நாம் படிக்கிறோம். அதன் பின்பு கொட்டப்படுகிற கோப கலசங்களின் நியாய தீர்ப்பு என்பது மிக கொடியது. இந்த 7 எக்காலங்களும் வரப்போகிற 7 கோப கலசங்களின் அந்த நிகழ்வும் பயங்கரத்தை எடுத்து சொல்கின்றன. பாவத்துக்கு எதிராக வரும் பயங்கரமான உபத்திரவத்தை நினைத்தே பரலோகில் அமைதி உண்டாயிருந்தது. இந்த 7 தூதர்களும் நிரந்தரமான தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உயர் பதவியிலே, உயர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய தூதர்கள் என்றும் வேராட்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேறொரு தூதனும் அங்கே வருகிறார். அவருக்கு தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நிற்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு கூட செலுத்தபடி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோ உடன் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பரலோகத்திலே, தேவனுடைய லோகத்திலே காத்து கொண்டிருக்கிறவர்கள், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருப்பவர்களும் எல்லோருடைய ஜெபமும் பரலோகத்திலே தேவனுடைய சந்நிதியிலே முன்பாக எழும்புகிறது. பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று அடிக்கடி கூறப்படுவது, அநீதியான இந்த உலகில் அந்த அநீதி அழிக்கப்பட்டு நீதி நிலை நாட்டப்பட விசுவாசிகள் பரிந்துரை செய்யும் அந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டுகிறது. உலகில் நடக்கும் சகலவிதமான சம்பவங்களையும் குறித்து பரலோகம் பரிசுத்தவான்களின் கவலையை அது மனதிலே கொள்கிறது, அதை கணக்கிலே எடுத்துக்கொள்கிறது. சில நேரங்களிலே தேவன் நமது ஜெபங்களை சேர்த்து வைக்கிறார், அவைகளுக்கு சரியான நேரத்தில் நிறைவான பதிலை தருகிறார் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆகையால் நமது ஜெபங்கள் யாவும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி செல்கின்றன என்றும் அது கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றும் அதற்காக பரலோகம் செவி சாய்த்து அதற்கான கிரியைகளை, பிரதி கிரியைகளை செய்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம். ஆகவே நாம் நமது தேசத்திலே நீதி நிலைநாட்டப்படுவதற்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கிற எல்லா விதமான பொல்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவ ராஜ்யத்திற்கு விரோதமான காரியங்களை குறித்து ஜெபத்திலே நாம் தேவனிடத்திலே வைக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். ஜெபிக்கிறவர்களை பரலோகம் பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று சொல்லுகிறது. ஜெபம் நம்மை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமது ஜெபத்தை பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று அங்கீகரித்து அந்த பரிசுத்தம், நீதி நிலைநாட்டப்படுவதற்கு அநீதியான உலகத்திலே கிரியை செய்கிறது. ஆதலால் இனி தேசத்திற்காக ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேசத்தில் நடக்கிற பொல்லாத காரியங்களுக்காக, மனிதர் மத்தியிலே இருக்கிற பாவ செயல்களுக்காக தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபிப்போமாக. தேவ நீதி வானத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி பலிபீடத்தின் நெருப்பினாலே நிரப்பி என்றால் தேவனுடைய பதில், அது தேவனுடைய ஆசீர்வாதம். அது பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த 7 தூதர்களும் 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு வரிசையாக நிற்கிறார்கள், அணிவகுத்து நிற்கிறார்கள். தேவனுடைய ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆயத்தம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழை அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புலெல்லாம் எரிந்து போயிற்று. இந்த
எக்காலங்கள் ஊதப்படும் போது அந்த சத்தம் மக்களுக்கு ஒரு அழைப்பாக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அழைப்பாக அது அமைகிறது. வானத்தின் பரலோகத்தின் எக்காலம் என்ற சத்தத்தை நாம் கேட்கும்போது, நமது இந்த காலங்களிலே நாம் பயன்படுத்துகிற அரசாங்க நிகழ்வுகளிலே பயன்படுத்துகிற எக்காலங்களைப் போல நாம் நினைத்து விடக்கூடாது. அது ஒரு பகுதியில், இப்போ சென்னையில் நடக்குதுன்னா சென்னையில் அந்த பகுதியில் மட்டும்தான் அந்த சத்தத்தை எழுப்பும். ஆனால் பரலோகத்திலிருந்து ஊதப்படுகிற இந்த எக்கால சத்தமோ ஒட்டுமொத்த பூமியின் மக்கள் அனைவரும் கேட்கும் சத்தமாக இருக்கும். இடியும் மின்னலும் முழக்கங்களும் கூட நாம் பார்க்கும்போது, இப்போ தமிழ்நாட்டிலே மழை பெய்கிறது என்றால் அது மத்திய பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு காண முடியாது, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய. ஆனால் பரலோக நிகழ்வுகளை என்று பார்க்கும்போது அது ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் அனைவரும் காணக்கூடிய காட்சியாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஒப்புதலை, இந்த எடுத்துக்காட்டுகளை நாம் படிக்கும்போது அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக கவனமாக ஒப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நமது மின்விசிறி எப்படி இயங்குகிறது என்பதை ஒரு சிறு குழந்தைக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், ஈக்குவலான பேப்பரை நாளாக கிழித்து அந்த மடக்கி அந்த 4 முனைகள் வருவது மாதிரி செய்து அதை ஒரு பின்னிலே ஒரு குண்டூசியிலே குற்றி ஒரு குச்சியிலே குற்றப்பட்ட அந்த காரியத்தை காற்றின் எதிர் திசையிலே நோக்கி ஓடும்போது நாமும் ஓட வேண்டும். அப்பொழுது அந்த பேப்பர், அந்த காகிதமானது ஒரு மின்விசிறியை போல செயல்படும், காற்றின் எதிர் திசை நோக்கி. அப்போ விசை தேவைப்படுகிறது, எதிர்ப்பு விசை தேவைப்படுகிறது என்பதை நாம் சொல்லி, அதற்கு இலகுவான ஈக்குவலான அந்த விங்ஸ் எல்லாம் இருந்தால் தான் இப்படி அது செயல்படும் என்று ஒரு குழந்தைக்கு நம்மளால் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அது மின்விசிறி அல்ல, காகிதத்தால் செய்யப்பட்ட அந்த குண்டூசினால் குட்டப்பட்ட அந்த காத்தாடி மின்விசிறி அல்ல. ஆனால் மின்விசிறியை பிரதிபலிக்கிறது. அப்படித்தான் பரலோக நிகழ்வுகள் ஒவ்வொன்றை நாம் படிக்கும்போது இவைகள் எவ்வளவு பிரம்மாண்டமானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய எக்கால சத்தம் தான் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் சத்தங்கள். அப்பொழுது பூமியிலே மரங்களில் 1/3 பங்கு போயிற்று, பசும்புல்லெல்லாம் வெந்து போயிற்று, அக்கினி உண்டாகி கல்மழை பெய்து என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வான மண்டலங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளெல்லாம் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிற அநேக வாயுக்களால் ஆனவைகள். அந்த வாயுக்கள் தேவனுடைய ஆணைக்கு இணங்க அவைகள் உருண்டு வரும்போதோ ஒன்றோடு ஒன்று மோதும் போதோ ஆசிட் போன்ற திரவங்கள் உருவாகும். அந்த ஆசிட் திரவங்கள் பூமியிலே கொட்டப்படுகிறது, அல்லது அந்த எரி கற்கள் பூமியை மோதுவதை கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இப்படி அவைகள் பூமியிலே விழும்போது பூமியிலே ஆங்காங்கே பெரும் பள்ளங்கள் இருக்கிறது. ஆதி காலம் தொட்டே இவைகளெல்லாம் வேதம் எவைகளெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஆதி காலம் தொட்டு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து காட்டுகிறார். நான் சொல்லுவது பொய் அல்ல என்பதை நமக்கு செய்து காட்டுகிறார். அதற்கு உதாரணம் தான் சோதோம் குமாராவின் அழிவு. இப்படி சின்ன சின்ன வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் இந்த பூமியிலே செய்து காட்டி எச்சரித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அகழ்வாராய்ச்சி காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பட்டணங்கள் முழுவதுமே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ராஜ்யங்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தோண்டி எடுக்கும்போது மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகங்களை எல்லாம் நாம் படிக்கும்போது அது தோண்டி எடுக்கப்பட்டு எப்படி ஒரு முதிர்ச்சி பெற்ற வளர்ச்சி பெற்ற நாகரிகமாக இருந்திருக்கிறது என்று படித்திருப்போம். ஆதி காலந்தொட்டே பூமியிலே தமது செய்கைகளை தேவன் செய்து வேதத்தை நாம் நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நம்மை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று, கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டைட்டானிக் கப்பல் நல்ல ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ கப்பல்கள் கடலின் ஆழத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த கடலுக்குள்ளே சில பிரத்யேக கருவிகள் மூலமாக கடந்து சென்று அதை ஆராய்ச்சி செய்கிற சூழலிலும் இருக்கிறது. பல பேர் அதை கொள்ளையடித்து கொண்டு வருகிறார்கள் என்றும் கூட ஒரு பகுதி சாரார் சொல்லுகிறார்கள். இன்னும் ஆழமாக சற்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது பூமியிலே 5 மிகப்பெரிய ஓஷன் என்று சொல்லக்கூடிய கடல்கள் இருக்கிறது. சின்ன சின்ன சமுத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 50லிருந்து 100க்கு அதிகமான கடல்கள் காணப்படுகிறது.
இருக்கிறது. கலிலேய கடல், டெட்சி உப்பு கடல், காஷ்மீர் கடல் என்று சொல்லி நாம் அநேக சின்ன சின்ன கடல்களையும் நாம் படித்திருக்கிறோம். இப்படி ஒட்டுமொத்த நீரையும் மூன்றில் ஒரு பங்கு சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கிறது. இப்படி ஆண்டவர் சிறுக 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 இந்த பூமியையும் வானத்தையும் வான மண்டலங்களில் இருக்கிற சராசரங்கள், இந்த கோள்கள், அவை ஒவ்வொன்றும் மூன்றில் ஒரு பங்கு அழிகிறது. இது மனிதனுக்கு பயத்தையும் எச்சரிப்பையும், கிறிஸ்துவை வெறுப்பதினாலே, கிறிஸ்துவை நிராகரிப்பதனாலே உண்டாகும் நியாய தீர்ப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் இதை புரிந்து தேவனுடைய அழிவுக்கு முன்பாகவே மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு காரியங்களையும் பொறுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் செய்து கொண்டு வருகிறார். நட்சத்திரத்தின 11ஆம் வசனத்தில் அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீர் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது கிராமங்களிலே நாங்கள் பல இடங்களிலே பார்த்துருக்குறோம். முந்திலாம் இந்த கிணத்துல தண்ணி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அந்த தண்ணீருடைய ருசி மாறி, சுவை மாறி அது கசப்பாய் போய்விடும். இன்றும் கூட அநேக இடங்களில் விவசாயிகள் இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கத்தான் செய்கிறார்கள். தேவன் தமது இயற்கையை தமது ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறார் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது. 12-13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசமில்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படி ஆயிற்று. இவைகளை நீங்கள் வட இந்தியாவிலும் மற்ற குளிர் பிரதேசங்களிலும் நீங்கள் இவைகளெல்லாம் நாம் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும். சூரிய வெளிச்சமே வராமல் அப்படியே மேகத்தால் மூடியே கிடக்கும் பல மாதங்கள். பஞ்சாபில் எல்லாம் அப்படி நடக்கும். சூரிய வெளிச்சம் நிலையாத அளவுக்கு பனி படர்ந்து கிடக்கும். இது இன்றைய காலகட்டத்தில் இப்படி இருக்குமானால், தேவ எக்காலம் ஊதி இருக்கும்போது மனிதன் தேவன் படைத்த படைப்பை பராமரிக்காமல் தவறான முறையிலே அதை பயன்படுத்துவதினாலே மனித பாவம் அவரை எக்காலம் ஊத வைக்கிறது. அப்படி மனித பாவம் மீறி போகும்போது தண்டனைக்காக தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி. இப்போ நம்ம கரண்ட்லாம் அப்படி தான், இடித்தோடனே டக்குன்னு ஆஃப் ஆயிரும். மழை நின்று ஒரு சாந்தமானோடனே கரண்ட்டில் சீக்கிரம் ஆன் ஆகிடும். நம்ம மனிதர்களே கண்டுபிடித்திருக்கிற இந்த கண்டுபிடிப்பு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை பெய்ய இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டோ ஆஃப் ஆட்டோ ஆன் வைக்க முடியும் என்றால் தேவன் எப்படியெல்லாம் செய்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி தேவன் இதெல்லாம் ஆட்டோமேஷன். மனித பாவங்கள் பெருக 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 ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் அந்த பிரதிக்கிரியா, அதாவது விளைவுகள், அதனால் உண்டாகக்கூடிய எதிர் விளைவுகள் இப்படிப்பட்ட விளைவுகளாயிருக்கும். அது சூரியனையும் இருளடைய செய்யும். சூரியன் ஒரு காலத்தில் எரிந்து வெந்துருகி போகும் என்றும் கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் தமது காலங்களிலே அவைகளை மறைத்து வைத்திருக்கிறார். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தலங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். முதல் 4 எக்காலங்களும் எச்சரிப்பின் எக்காலங்களாக இருந்தாலும் இந்த அடுத்து வரக்கூடிய 3 எக்காலங்கள் மிக பயங்கரமானவைகளாக இருக்கும். அதாவது அழிவின் உச்சத்திற்கு கடந்து செல்கிறது என்ற அர்த்தம். ஆதலால் நாம் தேவனுடைய அந்த நாள், அவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிற முழுமையான நாள் வருவதற்கு முன்பாகவே மனம் திரும்புவதற்கும், இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர்கள் மனம் திரும்புவதற்கு செபிக்கிறவர்களாக தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை குறித்தான ஒரு எச்சரிப்பை நமது குடும்பத்திற்கு கொடுப்பதற்கும், நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும், நம்மோடு வாழ்கிற சக நண்பர்களுக்கு கொடுப்பதற்கும் மிகவும் கவனமாய் இருப்போமாக. இதே போல ஒத்த சம்பவங்களை நாம் 16ஆம் அதிகாரத்திலும் வாசிப்போம். அதை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு அந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். ஐயோ ஆபத்து ஆபத்து என்று இந்த சொல்லானது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆயத்தமாக கூடிய எச்சரிப்பாகவும்,
தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தவர்களுக்கு ஐயோ அதமானோம் என்று சொல்லக்கூடிய பயங்கரத்தின் ஒரு எதிர் விளைவாகவும் அல்லது அவர்களுக்கு பயமுறுத்தக்கூடிய நிகழ்வாகவும் அமையும். ஆதலால் இந்த எச்சரிப்பின் சத்தங்கள் ஒவ்வொன்றும் பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எட்டி என்பது தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தும் ஒரு சொல். எரி நட்சத்திரம் விழுந்து தண்ணீரெல்லாம் நக்கிப்போவது, கப்பல்களெல்லாம் அழிவது என்பது பிஸ்னஸ், நம் வாழ்வாதாரம் இவைகளெல்லாம் அழிந்து போவது தேவ கோபாக்கினையின் ஒரு செயல். இயற்கை அழிவதை கேட்கும் போதெல்லாம் அதை குறித்த ஒரு கருசனையோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தேவன் எவைகளெல்லாம் நல்லது என்று கண்டாரோ அவைகளெல்லாம் அழிப்பது பிசாசின் கிரியை. நாம் அழிப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அழிவுக்கு நேராக கீழ்ப்படியாமையினாலே உட்படுத்தப்பட்டோம். மீண்டும் தேவன் கிறிஸ்துவன் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கிறவர்களாக, படைக்கிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக, பராமரிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது தேவனின் ராஜ்யத்தையும், நமது தேவனின் ஆளுகையும், நமது தேவனின் படைப்பையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தேவன் தாமே நம் வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களிலே எந்தெந்த காரியங்களா, இஸ் இட் ஐ எம் டூயிங் டெஸ்ட்ரக்டிவ் ஆக்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ட், நான் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் ஒருவரை உருவாக்குவதாக இருக்கிறதா அல்லது கெடுப்பதாக இருக்கிறதா என்பதை யோசித்து நாம் நிதானமாய் வாழ்ந்தால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.